இதே நானே திரும்பி விஜய் எப்படி வந்தோம் எனக்கு தெரியும், உங்களுக்கு தெரியுமா? நடிப்பே வராமலாம் வந்தார். இந்த பில்டிங் விற்று 100 கோடி இப்போ நான் தனுசு கொடுக்கணுமா, அட்வான்ஸ் கொடுக்க சொல்லுங்கள். நான் டேரக்டர் ஒரு ஆளை போட சொல்கிறேன். ஏங்க அவனுங்களே டீமை செட் பண்ணி அவனுங்களே ஹீரோயின் இவ்வளோ போடுங்கிறான், அவனை டேரக்ட் போடுங்கிறான், இது இங்கே ஷூட்டிங் வைங்கிறான், ஃபாரின் போடுங்கிறான், பேச்சு பேசுறீங்க. இதை கேள்வி அவனோட கேளுங்க. இந்த மாதிரியான ஒரு சில ப்ரொடியூசர் மேல வருது அரசு பஸ்ஸா கேள்விப்படுறோம். இது உண்மைதானா? ஏங்க உண்மை இதை தாங்க போகிறேன். நான் ஏற்கனவே புடிச்சர் கூப்பிடுவாங்க, நான் தான் கூப்பிடுவேன், நீ தான் கூப்பிடுவேன், எவனுமே கூப்பிடுவான். நீ ஏன் வர? நீ காசு இல்லை, உனக்கு தொழில் ஒன்று இருந்தால் ஒதுக்கிப்போ. உனக்கு இதுதான் தொழில் வரும்போது நான் எப்படி அவனை ஏன் வரேன்னு அவனுக்கு பிடிச்சி ஏன் அவன் பொண்ணை கூட்டு போன்னு சொல்ல முடியுமா? நான் என்ன சொல்கிறேன், இருக்கிற ஒழுங்காக இருந்தால் சிறைக்கிற ஒழுங்காக சிறைப்பான ஒரு பழமொழி இருக்குது. அதுமாதிரி இருக்கிறவன் படத்தை ஒழுங்காக எடுத்தால் தேட்டரில் மக்கள் வந்து இப்போ எல்லா படமும் மக்கள் தேட்டரில் தான் வந்து பார்க்குறது தெரியுங்களா? 30 வருஷத்துக்கு முன்னே ஒன்லி இன்னொன்று சொல்கிறேன், ஒரே ஃபஸ்ட்டு எடுத்தால் ஒரு படம் ரிலீஸ் பண்ணுவாங்க. எங்கள் ஊர் பக்கம்லாம் ஒரே படம் தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. காலைல 11 மணி ஷோ, மத்தியானம் 3 மணி ஷோ, சாயந்தரம் 6 மணி ஷோ, அப்புறம் 10 மணி ஷோ. 4 ஷோவுமே ஒரே படம் ஓடும். அது நல்லா இருக்கும், நல்லா இல்லையா, காடாத்த கருமாதியோ பேருக்காக உட்காந்து வெளியே வருவான், என்ன ஏதோ பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி 2 பேர் சினிமா நியூஸ் பாருமா. இன்றைக்கி ஒரு நாளைக்கு 15 படம் வாரம் ரிலீஸ் ஆகும்போது 15 ஷோ போடுறாங்க. அப்போ ஆடியன்ஸ் வந்து எந்த படத்தை பார்ப்பான்? ஒரு டிக்கெட் 200 ஒரு பாப்கார்ன் 600 பைக்குக்கு 120 நான் கூட இந்த தந்த 120 3 மணி நேரத்து பைக்கு 120 100 கோடி ஓடாதையா இது 100 கோடி ஏங்க சரி நீ இவ்வளோ பேசுறீங்களா? சரி எனக்கு எவனா ஒரு இருக்கிற ஹீரோவில் ஒரு காட்சி கொடுக்க சொல்லுங்க. இப்போ இருக்கிற ஹீரோவில் எனக்கு தனுசுவோ சிம்புவோ சிவகார்த்தினியோ யாரோ ஒரு ஆள் எனக்கு காட்சி நான் கதை சொல்ல ஆள் அனுப்புகிறேன். அவங்க கதை சொல்லி பட்ஜெட் என்ன வழி தரேங்க, என்ன வழி தரேன். இந்த பில்டிங் விற்று விட படம் எடுக்கிறேங்க தான் சொல்லுங்க. எவனையாவது இந்த பில்டிங் விற்று 100 கோடி இப்போ நான் தனுசு கொடுக்கணுமா, அட்வான்ஸ் கொடுக்க சொல்லுங்கள். நான் டேரக்டர் ஒரு ஆளை போட சொல்கிறேன். ஏங்க அவனுங்களே டீமை செட் பண்ணி அவனுங்களே ஹீரோயின் இவ்வளோ போடுங்கிறான், அவனை டேரக்ட் போடுங்கிறான், இது இங்கே ஷூட்டிங் வைங்கிறான், ஃபாரின் போடுங்கிறான், பேச்சு பேசுகிறீங்க. இதை கேள்வி அவனோட கேளுங்க. ஏன் கேட்கல இவரை கேட்கல சார், நீங்களே டேரக்ட் பண்ணி நீங்களே ஹீரோ நீங்களே பிடிச்ச நீங்கள் தனியாக பேர் பெரிய பெரிய புது புது டேரக்டர் வாய்ப்பு கேளுங்களேன். என்ன கேட்குறீங்களே இவ்வளோ கேள்வி, இவ்வளோ கேளுங்க. அதே கேளுங்க, அரசு அவனை வெளியே வர சொல்லுங்க. வரல வாங்கலாம் கூப்பிடுங்க. சம்பாதி சாதாரணமாக இருக்கும்போது ஹோட்டல் நடந்து போகிறானுல்ல, எதுவுமே இல்லை, வாய்ப்பே இல்லை. அண்ணா வணக்கம் அண்ணா, அண்ணா நான் தானே பேசுகிறேன். அண்ணா நான் இதே நானே திரும்பி விஜய் எப்படி வந்தோம் எனக்கு தெரியும், உங்களுக்கு தெரியுமா? நடிப்பே வராமலாம் வந்தார். 3 முறை பருந்து இன்னைக்கு அரசியல் தலைவராக இருக்காரு. கஷ்டப்பட்டு தான் நான் ஜெயிச்சு வரான். அந்த கஷ்டத்தை மறக்கிறவன் முன்னுக்கு வர மாட்டான். அதை நினைக்க ஜெயிப்பான்.